பிரித்தானியாவுடைய பிரதமர் நேற்றைய தினம் புதிய குடியேற்ற விதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒயிட் பேப்பர் என்று சொல்லப்படுகிற ஆவணத்தை வெளிவிடுறார். இதுல மாணவர் வீசா, வேலை வீசா, கியாகீவ வீசா, அகதி அந்தஸ்து கோரிக்கை என்று நாங்கள் எதிர்பார்க்காத பல புதிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாம 8 துறைகளின் கீழே பல புதிய விதிமுறைகள், பல புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே விதிக்கப்பட்டிருக்கிறதாக 2025ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் எப்படியான சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்ப பிரித்தானியாவுக்குள்ள போயிருக்கக்கூடிய ஒருவரும் இனிமேல் பிரித்தானியாவுக்குள்ள போக ஒருவரும் எப்படியான நடைமுறைகளை பின்பற்றணும் என்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, நேற்றைய தினம் பிரித்தானிய பிரதமரால 82 பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய புதிய குடியேற்ற விதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒயிட் பேப்பர் என்று சொல்லப்படுகிற ஆவணம் வெளியிடப்பட்டிருக்குது. இதுல லேபர் மார்க்கெட் ரிஃபார்ம், சோசியல் கேர் விசாஸ், ஸ்கில் ஒர்க் விசாஸ், growth routes, deportation and offenders, student visas, permanent residence, asylum request என்று சொல்லப்படுகிற இந்த 8 துறைகளிலுமே புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. இவையெல்லாம் என்னென்று சொல்லி ஒவ்வொன்றாக சொல்றேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. முதலாவது ஸ்கில் ஒர்க் விசா. இவ்வளவு காலமே இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து நாங்கள் பிரித்தானியாவுக்கு சாதாரண வேலைகளுக்கு விண்ணப்பித்தே போய்கொள்ள முடியும். உதாரணமாக வாகன திருத்துமிடங்கள், எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், பல்பொருள் அங்காளிகள் என்று சொல்லி இதனுடைய உரிமையாளர்கள் எங்களுக்கான வேலை அனுமதி பத்திரத்தை தந்து எங்களை பிரித்தானியாவுக்கு அழைத்துக் கொள்ளலாம். இதற்கான அடிப்படை தகுதியாக RQF லெவல் 3 இருந்தா காணும். அதாவது இலங்கை பாடசாலை கல்வி முடித்து அந்த தொழில்சார் அனுபவங்கள் இருந்தா இந்த வேலை வாய்ப்புகளுக்கு எங்களால் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். ஆனா இப்ப இந்த RQF லெவல் 3, 4, 5 இந்த மூன்றும் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நாங்கள் இனி விண்ணப்பிக்கணும் என்று சொன்னா RQF லெவல் 6 வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இலங்கையில நாங்கள் ஒரு பட்டதாரியாக இருக்கணும். இது மட்டும் இல்லாம இவ்வளவு காலம் இந்த வேலை விசாக்களை போகக்கூடிய நபர் பிரித்தானியாவில் 5 வருஷம் தங்கி இருந்தா அவருக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், அதாவது நிரந்தர குடியுரிமை அனுமதி கிடைக்கும். ஆனா இனிமேல், அதாவது நேற்றைய தினத்தில இருந்து இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், நிரந்தர குடியிருப்பு அனுமதி நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா 10 வருட காலம் தங்கி இருக்கணும் என்று சொல்லி பிரித்தானியா அறிவிச்சிருக்கு. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். அதே போல அடுத்தது சோஷியல் கேர் விசாஸ். இந்த விசா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாம அப்படியே முழுவதுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. இனிமேல் நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்த சோஷியல் கேர் விசாஸ் மூலம் பிரித்தானியாவுக்குள்ள போக முடியாது. ஆனா இப்ப பிரித்தானியாவுக்குள்ள இந்த சோஷியல் கேர் விசாஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது பாதிப்பான்னு கேட்டா எதுவும் இல்லை. அவர்கள் வழமை போலவே பிரித்தானியாவில் 2028ஆம் ஆண்டு மட்டும் இந்த விசாவை நீடித்துக் கொள்ள முடியும், இல்ல வேறு வகையான விசாக்களுக்கு மாற்றிக்கொள்ளவும் முடியும். எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. ஆனா புதிதாக இன்னும் ஒருவர் வெளிநாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு இந்த விசாவில் போக முடியாது. அதே போல அடுத்தது growth routes என்று சொல்லப்படுகிற திறமையானவர்களுக்கான விசா. உதாரணமாக சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ், டிசைனர்ஸ் என்று சொல்லப்படுகிற இப்படியான தொழிலில் இருக்கக்கூடிய மிக திறமையான நபர்கள் எல்லாமே வெளிநாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கான விசாவுக்கு விண்ணப்பிக்கிற நடைமுறையாக இருக்கட்டும். அதே போல பிரித்தானியாவுக்குள்ள வந்தா பிறகு அவர்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெறக்கூடிய அந்த நடைமுறைகள் எல்லாமே இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் இலகுவாக்கப்பட போகுது. அதாவது இப்படியான நபர்கள் நீங்க பிரித்தானியாவுக்குள்ள வாங்க என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இப்படியான நபர்களுக்கு முதலிடமும் வழங்கப்படுகிறது. ஆனா இவர்களுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அப்படின்னு சொன்னா இந்த விசாவையும் ஒரு சிலர் தவறாக பயன்படுத்துறதால இவர்களுக்கு விசாவை வழங்கக்கூடிய நிறுவனங்கள், அதே போல இந்த விசால வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே கடுமையாக கண்காணிக்கப்படுவார்கள் என்று சொல்லியும் இவர்களுக்காக ஒரு புதிய குழு அமைக்கப்படுறதாகவும் பிரித்தானிய அரசாங்கம் சொல்லி இருக்குது. அதே போல அடுத்தது பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் விசா, அதாவது மாணவர் விசா. உண்மையிலேயே பலவிதமான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்குது. இவ்வளவு காலம் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து நாங்கள் சாதாரணமாகவே இந்த பிரித்தானியாவுடைய மாணவர் விசாவுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அதாவது IELTS தேவையில்லை, வித்தவுட் IELTS விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். எங்களுக்கு இலங்கையினுடைய கல்வி திட்டத்தின் பிரகாரம் சாதாரண தரத்தில் ஆங்கில பாடத்துக்கு சீத்தர சித்தி இருந்தால் நாங்கள் IELTS இல்லாமல் பிரித்தானியாவுடைய மாணவர் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனா இனிமேல் அப்படி விண்ணப்பிக்க முடியாது. எங்களுக்கு கட்டாயமாக ஆங்கில மொழி தேர்ச்சி என்றது இருக்கணும். அதாவது UKVI IELTS என்று சொல்லப்படுகிற அந்த பரீட்சை எழுதி நாங்கள் நிச்சயமாக நல்ல பெறுபேற்ற பெற்றிருக்கணும். இவ்வளவு காலமும் 6.5 நாங்கள் ஓவரோலா பெற்றிருக்கணும் என்று சொல்லப்பட்டது. ஆனா இனிமேல் இது அதிகரிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவாக அதிகரிக்க போகுது என்று சொல்கிற எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகல. அது மட்டுமில்லாம நாங்கள் பிரித்தானியாவில் படித்து முடித்த பிறகு, அதாவது பிரித்தானிய பல்கலைக்கழகங்கள் எங்களுடைய பட்ட படிப்பை நிறைவு செய்த பிறகு எங்களுக்கு 2 வருடங்கள் வேலை வாய்ப்பு அனுமதி
அனுமதி கிடைக்கும், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். ஆனால் இனிமேல் வெறும் 18 மாதங்கள்லாம் இந்த PSW ஒர்க் பெர்மிட் கிடைக்கும் என்று சொல்லி நேற்றைய தினம் பிரித்தானிய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. உண்மையிலேயே இறுக்கமான கட்டுப்பாடு. என்னென்னு சொன்னால் இந்த 18 மாதங்களுக்கு பிறகு நாங்கள் பிரித்தானியாவில் தங்கியிருக்கிறதுன்றது கேள்விக்குறிதான். அநேகமாக 95% மாணவர்கள் மீளவும் அவர்களுடைய நாட்டுக்கு திரும்புறதை நோக்காக கொண்டுதான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு என்று சொல்லி பிரித்தானிய பிரதமர் சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால் படித்து முடித்து 24 மாதங்கள் அங்கே வேலை செய்தால் அதற்கு பிறகு திறமையானவர்களுக்கான வீசா என்று சொல்லி அவர்கள் மீளவும் நாட்டுக்கு இருக்க நேரிடும். அதால 18 மாதங்களாக குறைச்சி இவர்களை மீளவும் நாட்டுக்கு அனுப்புறதுதான் இந்த திட்டத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள் இந்த பணம் பெறுறதை நோக்காக கொண்டு பலதரப்பட்ட மாணவர்களுக்கு இந்த பல்கலை அனுமதியை கொடுக்குது. இதால பிரித்தானியாவில் இப்ப மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்குது. இதை குறைக்கிற விதமா இந்த பல்கலைக்கழகங்களுக்கும் கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா ஒரு பல்கலைக்கழகம் 100 மாணவர்களுக்கு அனுமதி கொடுத்தா இந்த 100 மாணவர்கள்ல 95% மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆரம்ப பகுதியில் பதிவு செய்திருக்கணும். அதாவது அந்த வருகையை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அது மட்டுமல்லாம அந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியில் 90% மாணவர்கள் அந்த கற்கனறியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தணும். இதை தவறினா அந்த பல்கலைக்கழகங்கள் மேல சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் நேற்றைய தினம் சொல்லி இருக்குது. உண்மையிலேயே மிக இறுக்கமான வடிவம். என்று சொன்னா இனிமேல் இப்படியான பல்கலைக்கழகங்கள் தாங்கள் அனுமதி கொடுக்கக்கூடிய மாணவர்களுடைய பின்புலத்தை மிகச் சரியாக செக் பண்ண போகுது. இது சார்ந்த அனுமதிகள் கிடைக்கிறதுல இனி கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை உருவாக போகுது. அதே போல அடுத்தது டிபோர்டேஷன். பிரித்தானியா விட்டு வெளியில் அனுப்பப்பட போகிற நபர்கள் எப்படி என்றா நீங்கள் எந்த வகையான விசாவில் பிரித்தானியாவுக்குள்ள வந்தாலும் அங்க வந்துட்டு இந்த சண்டைகளில் ஈடுபடுறது, வன்முறைகளில் ஈடுபடுறது, அங்க நடைபெறுகிற அனுமதிக்கப்படாத மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபடுறது, இது மட்டும் இல்லாம போதை சார்ந்த பிரச்சனைகளில் ஈடுபடுறது, இப்படியான குற்ற பின்புலங்களில் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டா எந்த விதமான காரணமும் இன்றி நீங்கள் உடனடியாகவே நாடு கடத்தப்படுவீர்கள் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் சொல்லி இருக்குது. அது மட்டும் இல்லாம அதிகமான குற்றச்செயல்களாக இருந்தா உங்களுக்கு வேற எந்த நாடுகளுக்கும் திரும்பி போக முடியாத அளவுக்கு பிளாக் மார்க் வைக்கப்படும் என்று சொல்லியும் பிரித்தானிய அரசாங்கம் எச்சரித்தது. அதே போல அடுத்தது அசைலம் ரிக்வெஸ்ட். மிக மிக முக்கியமான விடயம். பிரித்தானியாவுக்குள்ள எப்படியான வழிகள் அசைலம் ரிக்வெஸ்ட் இடம்பெறுதுன்னு சொன்னா மிக பிரதானமாக 3 வழி இருக்குது. முதலாவது இந்த பிரான்ஸ்ல இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள்ள வந்து அசைலம் கோரிக்கை வைக்கக்கூடியது. அதே போல இரண்டாவது இந்த வேறு நாடுகள்ல இருந்து சட்ட ரீதியாக, அதாவது மாணவர் விசா, வேலை விசா போன்ற விசாக்கள்ல வந்துட்டு அங்க வந்தா பிறகு இப்படியான அகதி கோரிக்கைகளுக்கு முன்வைக்கிறது. அதே போல மூன்றாவது பிரித்தானியாவுக்கு வெளியில இருந்து கொண்டு பிரித்தானிய தூதரகங்கள் மூலம் இந்த அசைலம் கோரிக்கைக்கு முன்வைக்கிறது. இதுல இந்த நான் மூன்றாவதாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த தூதரகம் மூலமாக விண்ணப்பிக்கிற அசைலம் கோரிக்கைக்கு எந்த விதமான மாறுதல்களும் ஏற்படலை. என்னன்னு சொன்னா அது ஒழுங்காக உண்மையிலேயே அசைலம் கோர வேண்டிய நபர் தான் கோருவார். ஆனா இந்த பிரான்ஸ்ல இருந்து ஆங்கில கால்வாய் மூலம் வருகிற நபர்களுக்கும் அதே போல இந்த ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசாவில் வந்துட்டு அசைலம் கோரக்கூடிய இவர்களுக்கும் மிக இறுக்கமான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்குது. சொல்ல போனா இனிமேல் இப்படி ஒரு அசைலம் கோரிக்கையை முன்வைக்க முடியாது. எப்படி என்று சொன்னா நீங்கள் பிரான்ஸ்ல இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து நீங்கள் பிரித்தானியாவுக்குள்ள வந்து அசைலம் கோரிக்கை முன்வச்சா உங்களுக்கு எத்தனை வருடமானாலும் இந்த பிரித்தானிய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது. அதே போல இந்த மாணவர் விசா, வேலை விசாவில் பிரித்தானியாவுக்குள்ள வந்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் அசைலம் கோரிக்கை முன்வச்சா உங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி அது உங்களுக்கு எதிராக மட்டும் இல்ல, உங்களுக்கு அனுமதிகளை தந்திருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அதே போல பல்கலைக்கழகங்கள் இவர்களுக்கு எதிராகவும் ஒரு சில சட்ட சிக்கல்கள் உருவாகும் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் சொல்லி இருக்குது. எப்படியான சிக்கல்கள் என்று சொல்லி வெளிவிடல. அதே போல இதற்கெல்லாமே பிரித்தானிய அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா இப்படி அகதி அந்தஸ்து கோரிக்கை முன்வைக்கக்கூடிய நபர்களுக்கு பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய பணம் தான் செலவிடப்பகுது. ஒவ்வொரு நபர்களுடைய விசாரணை, அவர்களுக்கான தொகைகள் என்று சொல்லி பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவாகுது. இந்த தொகைகள் எல்லாம் யாருடையது என்று சொன்னா பிரித்தானியாவில் உழைத்து ஒருவர் கட்டக்கூடிய வரிப்பணம், அதாவது பிரித்தானிய மக்களினுடைய வரிப்பணம். இந்த வரிப்பணம் தேவையில்லாம இன்னும் ஒரு நாட்டு மகனுக்கு செலவாகுது என்று சொல்லித்தான் இப்படியான இறுக்கமான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதாக இப்ப பிரித்தானியாவுக்கு போறதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்களுக்கு என்று சொல்லி சகலருக்குமே இந்த காணொலி அனுப்பி வைங்க. ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும். அதே போல இது சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.